அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நாம் தற்போது புனிதமான முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கின்றோம். இந்த மாதம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை பெற்ற மாதமாகும். குறிப்பாக ஆசூரா தினம், அதாவது முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், பல இறைத்தூதர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் வழங்கிய அருள்களையும் உதவிகளையும் நினைவூட்டுகின்ற ஒரு மகத்தான நாளாகும். இந்த நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். மேலும் நெருக்கடியில் இருந்த தமது அடியார்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான் என்பதை நினைவுகூரும் நாளாகவும் இது விளங்குகிறது. அந்த வரிசையில் அதிகமாக பேசப்படுவது ஹத்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறாகும். பிறவின் கொடுமைகளிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனூ இஸ்ராயில் சமூகத்தினரையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இதுவாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண நபி அல்லர். உறுதியான மனப்பக்குவம் பெற்ற 5 உலுல் அஸ்ம் நபிமார்களில் ஒருவராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தவ்ராத் என்னும் வேதத்தை வழங்கினான். மேலும் உலகில் வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பையும் அவர்களுக்கு வழங்கினான். அதாவது அல்லாஹ்வோடு நேரடியாக பேசும் பெரும் பாக்கியத்தை. அதனால்தான் அவர்களுக்கு கலீமுல்லாஹ் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. திருக்குரானில் அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ள நபிமார்களில் முதன்மையானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அவர்களின் பெயரும் வரலாறும் பல்வேறு அத்தியாயங்களில் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றன. இதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் நமக்கு எண்ணற்ற பாடங்கள் உள்ளன என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் யூதர்கள் ஆசூரா தினத்தில் நோன்பு நோற்பதை பார்த்து, ஏன் நீங்கள் நோன்பு நோற்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இந்த நாளில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது உங்களை விட நாங்கள் அதிக உரிமை பெற்றவர்கள் என்று கூறினார்கள். பின்னர் தாமும் நோன்பு நோற்றார்கள். மேலும் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளையும் சேர்த்து நோன்பு நோற்பேன் என்று கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அவர்கள் பிறருக்கு நன்மை செய்யும் மனப்பான்மையுடையவராக இருந்தார்கள் என்பதே ஆகும். பிறவின் அரண்மனைக்கு சென்று பனூ இஸ்ராயில் மக்களை விடுதலை செய்து அனுப்பிவிடு என்று தைரியமாக கூறியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். தமக்காக அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். அநீதிக்கு எதிராக நின்றார்கள். அடக்குமுறைக்கு எதிராக போராடினார்கள். பின்னர் மத்தியன் நாட்டிற்கு சென்றபோது அங்கே ஒரு கிணற்றருகில் மக்கள் கூட்டமாக தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலிருந்து விலகி 2 இளம் பெண்கள் நின்று கொண்டிருப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் கவனித்தார்கள். அவர்கள் அருகில் சென்று, ஏன் நீங்கள் தண்ணீர் எடுக்கவில்லை என்று கேட்டார்கள். அந்த பெண்கள், ஆண்கள் எல்லோரும் சென்ற பிறகே நாங்கள் தண்ணீர் எடுப்போம் என்று பதிலளித்தார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து உதவி செய்தார்கள். அதன் பிறகு ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து அல்லாஹ்விடம் இவ்வாறு துஆ செய்தார்கள். رب إني لما أنزلت إلي من خير فقير. رب إني لما أنزلت إلي من خير فقير. அதாவது, என் இறைவா, நீ எனக்கு வழங்கும் எந்த நன்மைக்கும் நான் மிகுந்த தேவையுடையவனாக இருக்கிறேன் என்ற அர்த்தமுடைய துஆ. கவனியுங்கள், முதலில் ஒரு நன்மை செய்தார்கள், பின்னர் துஆ செய்தார்கள். அல்லாஹ் உடனடியாக அவர்களின் துஆவை ஏற்றுக்கொண்டான். தங்க இடம் கிடைத்தது, உணவு கிடைத்தது, நல்ல குடும்ப தொடர்பு கிடைத்தது, திருமணம் நடைபெற்றது, பின்னர் நபித்துவமும் வழங்கப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பிறருக்கு உதவுவது என்பது வெறும் சமூக பணியல்ல, அது அல்லாவின் அருளை பெற்று தரும் ஒரு வழியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பது நன்மையை நாடுவதாகும், பிறருக்காக நல்லதை விரும்புவதாகும். இன்று நாம் பல நேரங்களில் எனக்கென்ன, நான் ஏன் தலையிட வேண்டும் என்ற மனநிலையோடு வாழ்கிறோம். ஆனால் ஒரு முஃமினின் குணம் அது அல்ல. ஒரு முஃமின் தன்னால் முடிந்த அளவு மக்களுக்கு நன்மை செய்ய முயற்சிப்பான். இந்த உயர்ந்த பண்பை சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். ஹத்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை மிகவும் பிரபலமானது. யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஒரு நாய் கூட பசியால் இறந்துவிட்டால் அதற்கு உமரிடம் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை அல்ல, பொறுப்புணர்வின் உச்சநிலை. ஒரு இரவு மதீனாவில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தபோது பிரசவ வேதனையில் தவித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கண்டார்கள். உடனே தமது மனைவியை அழைத்து வந்து உதவி செய்ய வைத்தார்கள். மக்களின் தேவைகளை தங்களுடைய தேவைகளாக கருதினார்கள். அதேபோல் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். அவர்களிடம் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது அதிக லாபத்தை எதிர்பார்க்கவில்லை, மக்களுக்கு சிரமம் ஏற்படாமல் வியாபாரம் செய்தேன் என்று கூறினார்கள். இதுவே இஸ்லாம் கற்றுத்தரும் பொருளாதார நெறிமுறையாகும்.
லாபம் சம்பாதிப்பது தவறு அல்ல. ஆனால் பிறரின் நலனை மறந்து லாபம் தேடுவது இஸ்லாம் விரும்பும் வழி அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் மரணித்த பிறகும் அவனுடைய பெயர் நல்ல முறையில் வாழ வேண்டுமெனில் அவன் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும். சென்னையில் பல தலைமுறைகளாக பயணிகளுக்கு உதவி செய்து வரும் சித்திக் சரா போன்ற நிறுவனங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு மனிதனின் நல்ல எண்ணம் நூற்றாண்டுகளை கடந்தும் மக்களுக்கு பயன் அளிக்க முடியும் என்பதை அவை நிரூபிக்கின்றன. நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. நாம் நமக்காக மட்டும் வாழ்கிறோமா, நம் குடும்பத்திற்காக மட்டும் வாழ்கிறோமா, அல்லது சமூகத்திற்கும் பயன் அளிக்கும் வகையில் வாழ்கிறோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுவே. பிறருக்கு நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கள், மக்களின் துயரங்களை உணருங்கள், அல்லாவின் படைப்புகளுக்கு கருணை காட்டுங்கள். அவ்வாறு வாழும்போது நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நமது மரணத்திற்கு பிறகும் மக்களின் இதயங்களில் நமது பெயர் வாழும். அவர்களுடைய துஆக்களில் நமக்கும் பங்கு கிடைக்கும். அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நற்குணங்களை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பாக்கியத்தை வழங்குவானாக. நம்மை மக்களுக்கு நன்மை செய்பவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் சமுதாயத்திற்கு பயனளிப்பவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.